சண்டே அன்னைக்கு எங்கள் வீட்டில் நாட்டுக்கோழியும் மட்டன் எடுத்திருந்தோம். நாட்டுக்கோழி குழம்பு வச்சுட்டு மட்டனில் கிரேவி வந்து பண்ணிட்டேன். நாட்டுக்கோழி குழம்பு செய்கிறது இது 2வது தடவை. ஃபஸ்ட் டைம் செய்யும் போதே ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. முதல்ல குக்கரில் மட்டன் சேர்த்து வேக வச்சுட்டு குழம்புக்கு தேவையான மசாலாலாம் ரெடி பண்ணிட்டேன். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு மல்லி, காரத்துக்கு வரமிளகா, மிளகு, சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு இதெல்லாமே சேர்த்து வறுத்து எடுத்துக்கணும். அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு 30 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி தனியாக எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக அரிசியும் வறுத்து எடுத்துக்கலாம். அந்த கிளிப் எப்படியும் மிஸ் ஆயிடுச்சு. இப்போ பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு நல்லா நிறைய சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ க்ளீன் பண்ணி வச்ச நாட்டுக்கோழி, தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கணும். ஒரு பக்கம் நாட்டுக்கோழி வெந்துட்டு இருந்துச்சு, இன்னொரு பக்கம் மட்டன் கிரேவியும் செஞ்சுட்டேன். இந்த ரெசிபி எனக்காவது வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். சிக்கன் நல்லா வெந்து தண்ணி விட்டு வந்ததும் வதக்கி வச்ச பொருள் எல்லாமே அரைச்சி சேர்த்துக்கணும். தேவையான அளவுக்கு தண்ணி, உப்பு சேர்த்து ஒரு 40 நிமிஷமாச்சும் நல்லா கொதிக்கணும். அப்போ தான் கறி நல்லா சாஃப்டாக வந்து மசாலா ஸ்மெல் எல்லாமே போயிருக்கும். எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷலாக நாட்டுக்கோழி குழம்பு, மட்டன் கிரேவி, ஆனியன் ரைத்தா வச்சு சூப்பராக சாப்பிட்டாச்சு.